Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரில் 7வது எபிசோட். கரன்சி மார்க்கெட் இந்தியாவில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம், கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் கரன்சி மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம பார்த்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் அந்த கரன்சி செக்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இதுக்கான பர்பஸஸ் என்ன, இந்த ட்ரேடிங்கை யார் யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, இதில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸ் யார் யார், இந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி லிஸ்ட் பண்ணப்படுது, இதோட ட்ரேடிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அண்டு இன்வெஸ்டர்ஸ் எந்தளவுக்கு இதில் வரலாம், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற விஷயம் எந்தளவுக்கு இருக்குது. ஸோ கரன்சி மார்க்கெட் பற்றி பிகினர்ஸ் புரிஞ்சிக்க தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு அப்படின்றது என்ன, இந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கரன்சி செக்மெண்ட் மட்டுமே. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த இந்தியன் கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் கம்பெனியோட ஷேர்ஸை பார்த்தோம். கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் அண்டு ஆயில், அந்த மற்ற மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். இது கரன்சி அப்படின்றது ஜஸ்ட் மணி டு மணி. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு யூஎஸ்டி ஒரு $1000 தேவை அல்லது $1,00,000 யூஎஸ்டி தேவை அப்படின்னா, நான் ஐஎன்ஆர் இந்தியன் ரூபீஸை கொடுத்து யூஎஸ் டாலரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் அப்படின்றது தான் இந்தியன் கரன்சி மார்க்கெட். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால ஜென்ரல் டேர்ம்ஸில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது தான். ஸோ இது இந்தியாவில் லீகலாக பண்ண முடியுமா அப்படின்னா, லீகலான விஷயம் பண்ண முடியும். பட் இது எதை பேஸ் பண்ணி நடக்குது, எதனால் இந்த விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலோ யாரோ ஒருத்தருக்கு ஃபாரின் கரன்சி தேவைப்படுது அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாட்டு கரன்சி நம்ம நாட்டு பணத்தை கொடுத்து அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த கரன்சி மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அல்லது வேறு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அல்லது பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கரன்சிஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு மற்ற நாட்டு கூட பொருளாதார ரீதியாக வியாபாரம், அதாவது அந்த வியாபார ரீதியாக பணப்பரிவர்த்தனை வச்சுக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு அந்த வேறு நாட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு கரன்சி சேஞ்ச் பண்ணுனா மேபி அதில் ஒரு ஃபினான்ஷியல் லாஸஸ் வரும் இல்லைங்களா. அந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான மதிப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இல்லையா. அந்த ஃபினான்ஷியல் வாலடைலிட்டியை குறைக்கிறதுக்கு அந்த 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 விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இந்த எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஜஸ்ட் தேவையான மணி மட்டும்தான். பட் ஆனால் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியான ஒரு மேஜர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கார்ப்பரேட்ஸுக்கு ஹியூஜ் மணி தேவைப்படும். அப்போ ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அந்த பணம் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த பணத்தை மாற்றும் போது அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன லாஸஸ், மேபி அந்த ப்ரைஸ் வாலட்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் மார்க்கெட்டை ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டில் கரன்சி செக்மெண்ட் ரன் ஆகிற ஒரு விஷயம். ஸோ இதில் எந்தெந்த வகையில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக முதல் விஷயம், பர்பஸஸ் ஆஃப் த கரன்சி மார்க்கெட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த விஷயம் வந்து ரன் ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் வேல்யூ, அந்த கரன்சியோட வேல்யூ ஃப்ளக்சுவேஷனை அவங்க அதாவது பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி பார்த்தோமோ அதே செக்மெண்ட்டு தான் இங்கேயும் வேலை செய்யுது. ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு யூஸ் ஆகுது. அண்டு மற்ற ப்ரைஸ், அந்த மற்ற கரன்சிஸோட ப்ரைஸோட வேல்யூவை, மற்ற கரன்சி ப்ரைஸோட வேல்யூ டிஃப்ரென்ஸை வந்து இது ஓரளவுக்கு
ஸ்டேபிளாக வச்சுக்கும். அண்ட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஈஸியாக டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதோட மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது, ஸோ அவங்க அதை எதை பேஸ் பண்ணி அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி. அண்டு என்ன அப்படின்னா ஈஸியாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அல்லது ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான மற்ற நாட்டோட கரன்சியை ஒரு ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டேஷன் இந்த ட்ரேட் மூலியமாக கிடைக்குதுங்க ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா. அப்போ பர்பஸ் அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு அதாவது ட்ரேட் ரிலேட்டடாகவோ அல்லது உங்களுடைய ட்ராவல் ரிலேட்டடாகவோ போகிறவராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மெயின் பிளாட்ஃபார்மாக இந்த கரன்சி மார்க்கெட் இருக்குது. இதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங்லேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய பாடிஸ் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி மார்க்கெட், அதாவது இந்தியன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ரெகுலேட்டிங் பாடி அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இடத்துல செபி. அவங்க தான் ஆஸ் பர் செபி ஆக்ட் 1992 படி ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி. ஸோ கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கும் அவங்க தான் அத்தாரிட்டி. அண்டு பணப்பரிவர்த்தனை இதில் மெயினாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் கூட பணப்பரிவர்த்தனை இருக்குது அப்படின்றதுனால ஃபெமா ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வருதுங்க. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 கொண்டு வரப்பட்ட விதி. இது என்ன அப்படின்னா கரன்சி மார்க்கெட்டோட ஆப்ரேஷன்ஸை இவங்க ஆர்பிஐ வந்து ஓவர்சீஸ் பண்ணுறாங்க, அதாவது மேற்பார்வையிடுறாங்கன்னு அர்த்தம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியஸ் அந்த விதிகள் மூலியமாக அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை அவங்க பில்ட் பண்ணி பணத்தோட, அதாவது நம்ம நாட்டோட பணமதிப்பு குறையாத அளவுக்கு ஸ்டெபிலிட்டியை வச்சு அண்ட் பேங்கிங்ஸ் எப்படி ரன் ஆகணும் அப்படின்றத வச்சு, அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கணும் அதுக்கான சரியானது தான் நடக்குதான்ற வகையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இதை வந்து ஓவர்சீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமா ஆக்ட் படிச்சிருக்கணும். நீங்கள் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பர். எஸ்பெஷலி செபியோட ஆக்ட் 1992 வந்த அந்த ஆக்ட் படிச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங் செக்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். அடுத்து ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கரன்சி செக்மெண்ட்டில் 3 கம்பெனி தான் ஒரு லீடிங். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா MSEI. ஸோ ஓகேங்களா. ஸோ இவங்களும் MSEIயும் பார்த்தீங்கன்னா கரன்சி செக்மெண்ட் ட்ரேடிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு கிராஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலும் இருக்குது இந்தியாவில். யூரோ யூஎஸ்டி, GBP USD அண்ட் USD JPY வந்து செபியோட கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு அதோட டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ் நீங்கள் இந்தியாவில் ட்ரேட் பண்ணலாம் லீகலாக. CFD ட்ரேடிங் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம், ஓகேங்களா. அடுத்து ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் இந்திய நாட்டோட பொருளாதார வகையில் அவங்க எந்த கரன்சியை வச்சு டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்களோ அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக எலக்ட்ரானிக் மார்க்கெட்லேயும் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணி RBI அண்ட் செபி வந்து அப்ரூவ் பண்ணி இந்த ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. USD INR, யூரோ INR, GBP INR, JPY INR இந்த மாதிரி நிறையா கரன்சி பேர்ஸ் வந்து மேஜராக ட்ரேட் ஆகிறதுனால ஸோ அது கூட இந்திய மதிப்பை அவங்க வந்து அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. மெயின் அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் இது நம்ம எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா செபியோட ஆக்ட், அதாவது நம்ம பேசுகிறது எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங் பற்றி. ஸோ அப்போ இடத்துல செபி ஆக்ட் 1992 தான் வரும். அண்ட் அடுத்தது அதோட கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியை கொண்டுட்டு வர்றதுக்காக செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் SCRE 1956 வருது. அண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 ஃபெமா. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸுக்காக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ அதை நாம் இந்த வகையில் தான் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கம்ப்ளீட் ஒரு கண்ட்ரோலோடு நடக்குது. அண்ட் ட்ரேடிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு NSE BSEங்கிறப்ப நீட் அண்ட் போல்ட் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஹை ஸ்பீட் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. எலக்ட்ரானிக்கலாக அந்த டெரிவேட்டிவ்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதோட டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து
மாலை 5 மணி வரை இந்தியன் ஸ்டேட்டட் டைம்ஸில் வீக் டேஸில் மட்டும் இந்த டிரான்சாக்ஷன் வந்து எலக்ட்ரானிக்கலாக பண்ணிக்கலாம். அண்ட் செட்டில்மெண்ட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டே 3+1 அந்த சைக்கிள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான கிளியரிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NSCCL. ஸோ அவங்க தாங்க அந்த செட்டில்மெண்ட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக மேனேஜ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ட்ரேடிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஓரளவுக்கு தான் பண்ணணும் அப்படின்றதுனால லிமிட்டட் எக்ஸ்போஷர் இருக்குது. கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸுக்கு RBI கைட்லைன்ஸ் படி இவ்வளோ தான் நீங்கள் ஃபாரின் மணி ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹெட்ஜிங் லிமிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓவர்சீஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் டைரெக்டாக ஃபெமா ஆக்டுக்கு கீழே வந்துடுவீங்க. இன்னொரு விஷயம், ஜென்ரல் ரூல்ஸில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங்கில் பண்ணின மாதிரி ஃபிசிக்கல் டெலிவரி கிடையாதுங்க. செட்டில்மெண்ட் கேஷில் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா RBIயோட கைட்லைன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கரன்சி ட்ரேடிங் பற்றி எந்தளவு கொடுக்குறாங்கன்ற அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் படிக்கணும். அண்டு நீங்கள் ஓவர்சீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபெமா ஆக்டை படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபெமா ஆக்ட் படிச்சிங்கன்னா கரன்சி ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பர்பஸஸ்க்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கடுத்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செபி தான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக அதை ஆடிட் பண்ணி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் நடக்குதா அப்படின்றதுக்கான அந்த ரெகுலேஷன் செபி தான் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ்க்கான ஹெல்ப்லைன்ஸ் அப்படின்றது எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக கண்டிப்பாக இருக்குதுங்க. அது வந்து ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஏன்னா ஃபிசிக்கலாக கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு போனவங்களுக்கு அது தெரியும். அண்டு இன்னொன்று டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இப்போ NSE BSEனா அவங்க புரோக்கர்ஸ் மூலயமா அந்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் அல்லது இன்வெஸ்டர்ஸ்க்கான ஹெல்ப்லைன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான எஜுகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அதாவது கரன்சி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் எப்படி என்ன, அதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த எஜுகேஷனுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சப்போர்ட்டிங் ஆக்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன அந்த ஆக்ட்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இதுக்கும் வரும். அந்த IPEF அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது எங்கே பார்த்தோம், கேபிட்டல் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தோம். ஸோ அந்த விஷயம் இந்த கரன்சி செக்மெண்ட்டுக்கும் ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்மோஸ்ட் அதோட டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 கரன்சி செக்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான விதிகள் இருக்குதுங்க. ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்றப்போ கரன்சி ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் ஃபெமா ஆக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்டில் கரன்சி செக்மெண்ட் 1956 வந்த அந்த ஆக்டில் நீங்கள் வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் செக்மெண்ட்டை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கணும். செபியோட கைட்லைன்ஸ் அந்த ரூல்ஸ் அந்த விஷயங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து RBI அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட கம்ப்ளீட் ஃபாரின் ட்ரேட் பாலிசி இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன மாற்றுறாங்க, அவங்களுடைய ரீசண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரன்சி செக்மெண்ட்டை தெளிவாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போது நாம் எங்கே வரலான்னா CFD ட்ரேடிங்க்கு வருவோம். சரிப்பா, இங்கே எங்கேயுமே இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்னென்னா கிராஸ் கரன்சி பேர்ஸும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். EURUSD GBPUSD USD இதைத்தானே நான் பண்ணுறேன், நான் என்னுடைய MT4 MT5 இந்த மாதிரி புரோக்கர்ஸில் நான் இதைத்தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டு மட்டும்தான், அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டு மட்டும்தான் இந்தியாவில் இருந்து கரன்சி செக்மெண்ட்டில் உங்களால் பண்ண முடியும். ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது டைரெக்டாக உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு US போகிறீங்க, ஒரு $1000 உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கு நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போகலான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட் கேஷ் ஹார்ட் கேஷாக நீங்கள் வந்து இங்கே ஃபிசிக்கல் டெலிவரி வாங்கிக்கலாம். அதுக்கு யார் இருப்பாங்கன்னா ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது. அது நீங்கள் லீகலாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேன் கார்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இந்தியாவில் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணுற EURUSD GBPUSD USD JPY மற்ற கரன்சிஸ்
அல்லது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த சிஎஃப்டி ட்ரேடிங் அப்படின்றது இந்தியாவில் ரெகுலேஷன் பண்ணப்படாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஃபெமா ஆக்ட்லேயாக இருக்கட்டும், செபி ஆக்ட்லேயாக இருக்கட்டும், அண்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங்க்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செபியோட ஆக்ட் அண்டு அந்த 1956 வந்துச்சு இல்லையா, அந்த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இதில் எதுலேயுமே சிஎஃப்டி ட்ரேடிங் இது வரைக்கும் ரெகுலேஷன் செய்யப்படவில்லை. ஸோ அப்போது பிகினர்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கரன்சி ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணி பண்ணுறது யார் அப்படின்னா செபி. அதாவது அவங்க எலக்ட்ரானிக்கல் ட்ரேடிங்கை மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கான விதிமுறைகளை வகுத்து கொடுக்கறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அந்த பணப்பரிவர்த்தனையை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறது ஆர்பிஐ. இதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோ கம்ப்ளீட்டாக டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் இல்லைங்க, சிம்பிளாக இதோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கான்செப்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாக ஒரு ட்ரேடர் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படின்றத நான் கண்டினியூஸாக போடுறேன். தேங்க்யூ. நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.